ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து ஒரு பேசிக் ப்ரோக்ராம் ஜாவாவில் எழுத போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு இன்வால்வ் ஆகிற பேசிக் ஸ்ட்ரக்சருடைய அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஜாவாவில் எழுதும்போது எப்போதுமே கிளாஸ் எழுதி தான் எழுதணும். இட்ஸ் அ மஸ்ட். இதே பைத்தன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஆப்ஷனல். கிளாஸ் வச்சும் எழுதலாம் ப்ரோக்ராம், கிளாஸ் இல்லாமையும் எழுதலாம். அதாவது ப்ரொசீஜர் ஓரியன்டா எழுதலாம், இல்ல ஆப்ஜெக்ட் ஓரியன்டா எழுதலாம். ஜாவா வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும் எழுதுறதுக்கு. ஸோ அந்த ப்ரோக்ராமை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா கிளாஸ் நேம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நம்ம இந்த பப்ளிக் வந்து எதுக்கு அப்படின்னு சொன்னா நம்ம எழுதுற கிளாஸ் வந்து வெளியில இருந்தும் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த பப்ளிக். ஓகேயா? ஸோ கிளாஸ் நேம் எழுதும்போது ஜெனரல் கன்வென்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா ஜெனரல் கன்வென்ஷன் நேமிங் கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இப்ப நான் இங்க சிஸ்டம்னு படிச்சான்னா எஸ் கேப்ஸ்ல இருந்தா அது வந்து எனக்கு கிளாஸ்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஓ வந்து லோவர் கேஸ்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா இது ஆப்ஜெக்டா இருக்கும். ஆப்ஜெக்ட் இல்ல வேற எங்கேயாவது இப்ப நான் இன்ட் ஐ அப்படின்னு எழுதுறேன்னா ஐ வந்து ரெஃபர் பண்ணனா அது வேரியபிளா இருக்கும். ஸோ வேரியபிளோ அதாவது நார்மல் பிரிமிட்டிவ் டேட்டா டைப் பேஸ் பண்ணி வர வேரியபிளோ ஆப்ஜெக்ட் வேரியபிளையும் லோவர் கேஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். கிளாஸ் நேம் எல்லாம் அப்பர் கேஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபாலோடு பை தி கேபிட்டலைஸ்டு வேர்டு. ஸோ தட் ரீடபிலிட்டி பெட்டரா இருக்கும். இதே மாதிரி ஆக்சுவலா பைத்தன்லயும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஓகேயா? அது இங்க வந்து நம்ம இந்த போர்றோம்ல நம்ம பப்ளிக் மட்டும் தான் போடுமா இல்ல வேற ஏதாச்சும் வருமா? அது மீதி ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்லாம் இருக்கு. நம்ம அதை படிக்கும்போது திரும்ப பார்ப்போம், ரீவிசிட் பண்ணுவோம் எல்லா பாசிபிலிட்டிஸையும். பிரைவேட், பேக்கேஜ், ப்ரொடெக்டடு எல்லாத்தையுமே பார்ப்போம். ஓகேயா? அது ஒண்ணு. இப்போ இந்த இடத்துல கர்லி பிரேஸ் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். டு சே தட் these are the statements or the blocks which is available within the class. இதுல பாத்தீங்கன்னா இந்த எடிட்டர்ல வந்து இது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், இந்த கர்லி பிரேஸ்ல கொண்டு போய் கர்சர் வச்சோம்னா இங்க வந்து க்ளோசிங் பாக்ஸை காமிச்சிடும் கர்லி பிரேஸ். சோ எது வந்து க்ளோசிங்கா எது க்ளோசிங்கா நீங்க கன்சிடர் பண்ணுது அப்படிங்கறத அது கண்டுபிடிச்சு சொல்லிடும், காமிச்சிடும். பெரிய ப்ரோக்ராமா இருந்தா நம்ம ஸ்க்ரால் பண்ணி தான் போய் பார்க்கணும். இப்ப சப்போஸ் நீங்க இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க இந்த கர்லி பிரேஸ்ல வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இந்த கர்லி பிரேஸை காமிக்கல பாருங்க. எரர் என்ன அடிக்குது? சின்டாக்ஸ் எரர். இன்சர்ட் கர்லி பிரேசஸ் டு கம்ப்ளீட் தி கிளாஸ் பாடி. ஏன்னா இந்த கர்லி பிரேஸை இந்த மெத்தடுக்கா எடுத்துக்கணும். இப்ப ஆக்சுவலா எப்படி தெரியும்னா இங்க பாருங்க, இந்த இடத்துல போய் கர்லி பிரேஸ் வைங்க, ஆட்டோமேட்டிக்கா இங்க க்ளோஸ் ஆயிக்கும். ஸோ பொசிஷனை வச்சு பார்க்காது, இதுக்கப்புறம் எங்க கர்லி பிரேஸ் க்ளோஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இமீடியட் கர்லி பிரேஸ் க்ளோஷர் இதுக்கப்புறம் நீங்க இன்னொரு கர்லி பிரேஸ் போட்டீங்கன்னா அதை கிளாஸுக்கு எடுத்துக்கும். பைத்தன்ல வந்து இண்டென்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க வந்து நம்ம கர்லி பிரேஸ் போட்டு பிளாக் சொல்றதுனால ஜாவால இண்டென்டேஷன் இஸ் ஆப்ஷனல் ஃபார் யூ. இப்போ இது அத்தனையுமே நான் வந்து இப்படியே கூட நான் எழுதலாம். இப்படி ஒரே லைன்லயே கூட ஒரே லைன் ஆஃப் இண்டென்டேஷன்ல கூட எழுதலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, ஒர்க் ஆகும். ஆனாலும் நம்ம ஃபார்மேட் பண்ணா என்ன அட்வான்டேஜ்னா ரீடபிலிட்டி பெட்டரா இருக்கும். ஸோ வந்து எடிட்டர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணோம்னா கண்ட்ரோல் இந்த எக்லிப்ஸ்ல Ctrl+Shift+F போட்டா போதும், அதே வந்து ஃபார்மேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு இன்னும் என்ன எரர் இருக்குது? இங்க என்ன பண்ணா void is an invalid public static void parenthesis மிஸ் ஆயிடுச்சு. parenthesis பை மிஸ்டேக் எடுத்துட்டேன். ஓகே, இப்போ இந்த கர்லி பிரேஸ் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிடுச்சு. இப்போ நான் ஒரு மெத்தட் எழுதுறேன். ஓகே, இந்த மெத்தட் இந்த கிளாஸ்க்குள்ளார இந்த மெயின் மெத்தட் இருந்தாதான் அந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த மெயின் மெத்தடை தான் லுக் பண்ணிட்டு எங்க மெயின் மெத்தட் இருக்கோ அங்கேருந்து தான் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ அந்த மெயின் மெத்தட் வந்து மெயின் மெத்தட் இல்லாம நீங்க வேற ஏதாவது நேம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு தெரியாது. ஸோ இப்போ இதை நம்ம மாத்தி பார்ப்போம், இது முடிச்சுட்டு. ஓகேயா? ரன் பண்ணி மாத்தி பார்த்தா நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அடுத்தது இந்த மெத்தடுக்கு இங்கேருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறீங்க. இது கர்லி பிரேஸை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிடுச்சு.
ஓகே. அடுத்தது இது என்ன பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னா திரும்பியும் இந்த இந்த கிளாஸ் நேம் மூலியமா இந்த மெயின் மெத்தட ஆக்சஸ் பண்ணும்போது இந்த மெத்தடோட ஆக்சஸ் விசிபிலிட்டி கிளாஸ் லெவல்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது வழியா கால் பண்ண முடியணும்னா பப்ளிக் கொடுக்கணும். அப்ப அதை நம்ம வந்து இப்போ வந்து ஜாவா தான் வந்து கால் பண்ணோம், ஜேவிஎம் தான் கால் பண்ணோம் இந்த கிளாஸை. அதுக்கு நம்ம ஆக்சஸ் கொடுக்குறோம் பப்ளிக் போட்டு. ஸ்டாட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பேசிக் ப்ரோக்ராம் டெஸ்ட்ங்கிற கிளாஸுக்கு ஆப்ஜெக்டே கிரியேட் பண்ணாம கிளாஸ் லெவல்லயே இந்த மெயின் மெத்தடை கால் பண்ணிக்கும். ஒரு 2 minutes whoever is joining. யார் ஜாவா பேஸ்டா இல்ல நதியா? ஓகே, ஒரு 2 minutes இதை முடிச்சிடலாம். ஜாவா பேஸ்ட் இஃப் யூ ஆர் டூயிங் இட் இன் பைத்தன் ஆர் சி. நதியா. ஸோ இப்போ மெயின் மெத்தடுக்கு வந்து ஐ மீன் ஸ்டாட்டிக் எது கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்டே கிரியேட் பண்ணாம இந்த மெயின் மெத்தடை கால் பண்ண போகுது. அண்ட் வாய்ட் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா this main method is not going to return any value to the JVM. JVMக்கு நம்ம போய் அதுக்கு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணி அது ஹேண்டில் பண்ணி ஒன்றும் ப்ரோக்ராம் பண்ண போறது இல்லை அப்படிங்கிறதுனால டிசைன் பண்ணிருக்காங்க. இப்போ இதே சீன்னு சொன்னா இன்ட் பண்ணி கூட அவங்க டிசைன் பண்ணிருப்பாங்க. ஸோ இங்க அவங்க டிசைன் பண்ணது எனக்கு எந்த டேட்டாவும் நீ ரிட்டர்ன் பண்ண வேண்டாம், அதனால வாய்டு. இந்த ஸ்ட்ரிங் அரே ஆஃப் ஆர்க்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க எந்த கமாண்ட் லைன்ல கொடுக்குறீங்களோ அந்த டேட்டா இங்க ஒரு ஸ்ட்ரிங் அரேல காப்பி ஆகும். அப்போ கமாண்ட் லைன்னா என்ன, எதுக்கு எனக்கு அப்படின்னு சொன்னா கமாண்ட் லைன் எங்க யூஸ் ஆகும்னா இப்போ நான் ஒரு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்றேன், ஓகேயா? அதுல வந்து 30,000 ஃபைல்ஸ் இருக்கு. ஆனா அந்த இதுல ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபைல்ல எல்லா டீட்டெயிலும் வச்சிருப்பான். இந்த அப்ளிகேஷன் எந்த கலர்ல, ஐ மீன் ஃபாண்ட் என்ன கலர்ல வேணும், நிறைய டீட்டெயில்ஸ் வச்சிருப்பான், என்ன லாங்குவேஜ். இந்த ப்ராப்பர்ட்டி ஃபைலே நான் எங்க இருக்குன்னு நான் முதல்ல சொல்லணும். என்னோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது அதை இன்புட்டா கொடுக்கணும். அதை வந்து நம்ம ப்ரோக்ராம் ஃபுல்லா போடுறது ஒரு நல்ல ஒரு இது அட்வைசபிள் இது கிடையாது. ஏன்னா அது ஹார்ட் கோட் பண்ற மாதிரி ஆயிடும். ஓகேயா? நான் எனி டைம் நான் இந்த ஃபைல் நேம் மாத்தினா கூட என் ப்ரோக்ராம் ரன் ஆகும். இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ள போட்டோம்னா அது கம்பைல் ஆகி கொண்டு போய் ஒரு பெரிய பில்டில் இது பண்ணும்போது ஃபுல் பில்டையுமே அவங்க வந்து மாற்றி டெஸ்ட் பண்ணணும், ஏதாவது சேஞ்ச் வந்தா. அதுக்கு பதிலாக நான் இங்கே இன்புட்டாக கொடுத்துருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணியிருக்கேன், ஓகேயா? அடுத்தது ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ரன் பண்ணுற இடத்துல கிளாஸ் நேமோட சேர்த்து என்ன இன்புட் வேணுமோ நீங்கள் கொடுக்கலாம். For example, I can say C: Lata projects and init file, init properties dot ini file அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல இது ரீட் பண்ண போகுது. எந்த அரேல காப்பி ஆயிருக்கும்? இங்க இந்த ஸ்ட்ரிங் அரே ஆர்க்ஸ் வேரியபிள். இந்த ஆர்க்ஸ் வேரியபிள்ல வேல்யூ காப்பி ஆயிடும். ஸோ இங்கே நான் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல ரீட் பண்றேன். இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேயா? அதை நம்ம அடுத்தது பார்ப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா தி கிவன் வேல்யூ இஸ், இப்போ நான் வந்து அங்கே கன்சோல்ல பண்றேன். இதையுமே எடிட்டர்லயுமே இந்த எக்லிப்ஸ் எடிட்டர்லயே செட் பண்ணியும் ரன் பண்ணலாம். பட் இது வந்து ஜென்ரலா உங்களுக்கு உதவும். ஏன்னா நீங்க லினக்ஸ்ல போயிட்டு ஒர்க் பண்றீங்க, சர்வர் சோலாரிஸ்னாலும் இதே கமாண்ட் தான் அங்கேயும் போய் கொடுக்கணும். ஸோ இட்ஸ் பெட்டர் டு லேர்ன் திஸ். இப்போ கம்பைல் பண்ணாததுனால ஏற்கனவே ஜென்ரேட் பண்ண கிளாஸ் ஃபைலை யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நான் கம்பைல் பண்றேன். திரும்பியும் நம்ம பண்ண சேஞ்சஸ், அந்த ஃபைலில் பண்ண சேஞ்சஸ் கம்பைல் ஆகி கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகிடும். கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு இப்போ அந்த ஃபைலை தான் ரன் பண்ண போகுது. இதில் தெரியுதா? அப்போ நம்ம பண்ண சேஞ்சஸ், ஓகேயா? ஸோ இதுதான் வந்து கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட். அதாவது இந்த கமாண்ட் ஜாவா அந்த கிளாஸ் நேம் கொடுக்குறீங்க, அதுதான் நம்ம இப்போ கொடுக்குற கமாண்டு. அந்த லைன்ல கொடுக்குற ஆர்குமெண்ட் வேல்யூஸ், ஓகே? கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்.
இந்த மாதிரி நீங்க எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் உள்ள கொடுத்துருக்காங்க, எப்படி நான் ஒன்னொன்னா படிக்கிறது, இந்த லூப் எல்லாம் எழுதலாம். ஓகேயா? அதே மாதிரி இப்போ இங்கேயுமே நீங்க எல்லா ஆப்ஷனையும் ட்ரை பண்ணலாம். இப்போ எப்படி நம்ம கர்லி பிரேசஸ்க்கு யோசிச்சோமோ, நான் வந்து கிளாஸ்ல சி அப்பர் கேஸ் கொடுத்துட்டா என்ன ஆகும்? அதே மாதிரி இங்க வந்து பப்ளிக்ல பி அப்பர் கேஸ் கொடுத்துட்டா என்ன ஆகும்? நான் கொடுக்கலன்னா என்ன ஆகும்? இங்க கட் பண்ணா என்ன ஆகும்? ஸ்டாட்டிக் கட் பண்ணா என்ன? வாய்ட கட் பண்ணா என்ன ஆகுது? ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு எரர் அடிக்கும். அந்த எரரை படிச்சு பாருங்க. அப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கும் அது கொடுக்குற எரரும் உங்களுக்கு புரிஞ்சிடும். இனி எங்கேயாவது நம்ம மிஸ் பண்ணா கூட உங்களுக்கு இதுதான் எரர் அடிக்கும் அப்படிங்கிற ஃபுல் கிளாரிட்டி வந்துடும். நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டீங்கல்ல, மேம் எனக்கு வந்து 2-3 எரர் வந்துச்சு, எனக்கு சால்வ் பண்ண தெரியலன்ட்டு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராம் ட்ரை பண்ணும்போது நம்மளா எரரை கிரியேட் பண்ணணும். ஓகேயா? மேம் இப்ப உங்க நான் வாய்ஸ் கேட்கல மேம். கேட்கலையாடா? நதியா கேக்குதா? நதியா வாய்ஸ் கேக்குதா? நெட்வொர்க் இஷ்யூவான்னு பாருங்கடா ஸ்னேகா. ஆக்சுவலா எனக்குமே நெட்வொர்க் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஒரு நிமிஷம் கனெக்ட் பண்றோம். இப்ப கேக்குதா ஸ்னேகா? 2 நிமிஷத்துல வேற கனெக்ட் பண்ணுறேன். சரி, ஓகே. ஸோ இப்ப நீங்க இன்னொரு கொஸ்டின் கேட்டீங்க. என்னன்னா, மேம் எனக்கு 2-3 எரர் வந்ததுன்ட்டு இப்ப அனுப்பிச்சிங்க எனக்கு. இதை எப்படி சால்வ் பண்றதுங்கிற கம்ஃபர்ட் வரும் அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதும்போது ஒரு 10-15 எரர்ஸ் நீங்க கிரியேட் பண்ணுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த செமிகோலன் போட்டாதான் எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி எக்ஸிகியூஷன் அப்படிங்கிறாங்க. நான் செமிகோலன் கொடுக்கலன்னா என்ன ஆகும்? என்ன எரர் அடிக்குது? படிச்சு பாருங்க அந்த லைனை. ஓகேயா? சோ இந்த மாதிரி நீங்க ஒரு எரரும் நீங்க கிரியேட் பண்ணணும். சிஸ்டம் டாட் அப்படின்னு வருது. இது நான் லோயர் கேஸ் கொடுத்துட்டா என்ன ஆயிடும்? ஓகேயா? இந்த மாதிரி இப்ப ஸ்டாட்டிக்கு எஸ் நான் அப்பர் கேஸ் கொடுத்துட்டா என்ன ஆகும்? இந்த மாதிரி ஒன்னொன்னு. ஆனா ஒரு எரர் கிரியேட் பண்ணிட்டு கம்பைலேஷன் எரர் என்ன வருது, இல்ல ரன் டைம்ல என்ன எரர் வருதுன்னு பார்த்துட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த எரரை கிரியேட் பண்ணுங்க. ஒரே நேரத்துல எல்லாத்தையும் பண்ணாதீங்க, நமக்கே புரியாது ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேஸ்ல. ஸோ இந்த மாதிரி நீங்க மேக்சிமம் ஒரு 15-20 எரர்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த தடவை அடிக்கும் போது நம்ம தப்பா அடிச்சோம்னு சொன்னா அந்த எரர் அடிச்சோடனே அதை படிச்சோன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும், இதுதான் நம்ம வந்து மிஸ் பண்ணியிருக்கோம், இதை போய் மாத்திடுவோம்ட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கம்ஃபர்ட் கிடைச்சிடும். ஓகேயா? இந்த இது ரெக்கார்டிங் ஸ்டாப்.